உச்ச நீதி அரசர் கணக்கு போடுதார். வெளிநாடு பூரா இப்போ கூடிய சீக்கிரம் நெருக்கோட்டில் அழிச்சிருவார். எலுமிச்சம்பழம் கனி எல்லா நாட்டிலையும் எரியுதார். கைலாசத்துலேருந்து எரியுதார். எரிய எரிய சட்டியில் வறுத்து கணக்கை முடிச்சிருவார். முடித்த உடனே ஒவ்வொரு நாடாக மாதிரி கிடக்கானா மானிடப்பே ஆணும் பெண்ணும் 1000 லட்சக்கணக்காக ஏற்கனவே போய்கிட்டு இருக்க வெளிநாடு. இன்னும் போவோம், இன்னும் பயங்கரமாக போவோம். எல்லாம் பூமியை அழித்து வச்சுட்டான், பூரா பாழாக்கி வச்சுட்டான். பூரா எங்கே பார்த்தாலும் கட்டட பில்டிங், எங்கே பார்த்தாலும் ஒரே தயாரிப்பு, 2ஆம் நம்பர் தயாரிப்பு. இல்லை மானிட பேரில் உனக்கு உயிர் வாழறதுக்கு என்னென்னு கேட்காரு. அந்த கேள்வி கேட்காரு. அது கரெக்டாக கொடுப்பாரு. ஆனால் கரெக்டாக தப்பு செஞ்சோம் செத்து இந்த ஜென்மத்தில் மடிஞ்சு போவான், அழிஞ்சு போவான். 4 வீலர் 2 வீலர் விமானம் ட்ரெயின் கீன்னு எல்லாமே போகும். இப்போ ட்ரெயினில் வறுத்துட்டாங்கடா பின்னாடி. அது இன்னும் ட்ரெயின் எங்கே மோதுதோ, முட்டுதோ மோதுதோ எரியுதோ. அடுத்தாப்புல விமானத்தை எரிச்சிட்டாங்க, அது முட்டுதோ மோது. அது கூடுதலாக இப்போ போகும் விமானம். உலக நாட்டில் விமானம் கூடுதலாக போவோம். எத்தனை 100 எண்ணம் 1000 எண்ணம் அப்படி போவோம். தண்ணியில் போவோம், எல்லாமே போவோம். கரெக்டாக கணக்கை முடிச்சு வர்றாரு. கணக்கை கேட்க மாட்டேன் அந்த அரசியல்வாதி. ஏன்னா பூரா சேர்த்து கொளுத்து மப்பேறி போய் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காரு. தாய் மண் தமிழ் மண் விவசாய மண்ணில் உட்காந்துருக்காரு கைலாசத்தில். இந்த தமிழ்நாட்டில் இந்த அடங்காமல் ஓடுதானே, அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அப்படியே அப்படியே தூக்கி நடுரோட்டு போய் அந்த கொழுப்பு அப்படியே 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 அந்த கரண்டி பெரிய கரண்டி வச்சுக்க பூரா ஆடு மாடு கோழி பிறகு கிண்டுதான்ல, அந்த கரண்டிகிட்டே அந்த கொழுப்பை எடுக்கணுங்கார், சுரண்டி விட்டு எடுக்கணுங்கார். அந்த கொழுப்பை எடுத்து நடுரோட்டில் எரிச்சிடணும் அந்த அரசியல்வாதி அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்க.